அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 4 நைட் கார் ரேஸ் ஹெல்ட் இன் சவுத் ஏஷியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா 4, ஃபார்முலா 1, 2, 3, 4ன்னு 4 டயர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஃபார்முலா 4 ரேசிங் அப்படிங்கிறது நமக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே சென்னையில வந்து நடந்திருக்கும். ஸோ இந்தியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் சவுத் ஏஷியாலையும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நடந்திருக்கு. சரியா? அடுத்தது 53rd பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம் மீட்டிங் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம் அப்படின்னு பார்த்தோம்னா 1971 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அரௌண்ட் ஒரு 18 கண்ட்ரிஸ் வந்து இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சமோவா, ஃபிஜி, நமக்கு பார்த்தோம்னா பப்புவா நியூ கினியா, அண்ட் தென் குக் ஐலாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவு நாடுகளாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட 53rd மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நமக்கு டோங்கா அப்படிங்கிற கண்ட்ரியில் நடந்துச்சு. ஓகேவா? அடுத்தது, ஓம் பர்வத் மவுண்டன் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓம் பர்வத் மவுண்டன் பார்த்தோம்னா நமக்கு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் சைட் இன் உத்தரகாண்ட். ஓகேவா? ஸோ இந்த மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபுல்லாக பனி இது இருக்கும். ஓகேவா? ஸ்னோஃபால் ஃபுல்லாக கவர்ட் ஆகிருக்கும். ஆனால் ரீசென்ட்லி பார்த்தோம்னா குளோபல் வார்மிங்னால அந்த பனி எல்லாமே மெல்ட் ஆகி வெறும் பாறைகள் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் சமீபத்தில் வந்த செய்தி. ஓகேவா? அடுத்தது, த நேம் ஃபார் சைக்ளோன் அஸ்னா வாஸ் கிவன் பை பாகிஸ்தான். சைக்ளோன் அஸ்னா அப்படிங்கிறது அரேபியன் சீல ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஒரு சைக்ளோன். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வச்சது யாருன்னா பாகிஸ்தான் தான் பேர் வச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த அஸ்னா அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் டு பி அக்னாலேஜ்ட் ஆர் டு பி பிரைஸ்ட் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ யார் பேர் வச்சாங்க அப்படிங்கிறதா கேள்வியா வரும். ஸோ பாகிஸ்தான். சரியா? லாஸ்டா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் த ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1.75 lakh crore. ஓகேவா? ஏப்ரல் 2024 தான் ஜிஎஸ்டி கலெக்ஷனோட ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெக்கார்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் 2024 2.10 lakh crore வந்து கிராஸ் பண்ணிருக்கோம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைமா ஜூலை 2017 இருந்து நம்ம ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா ஏப்ரல் 2024 தான் 2 லட்சம் கோடியை தாண்டி இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.